இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி ஐக்யூவோட 16th டிசம்பருடைய பிடிஎஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் பில். ஓகேவா, விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் பில் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் ஃபார் தி எஜுகேஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்சபாவில் லான்ச் பண்ணுறாங்க. அந்த பில்லில் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு 3 இண்டிபெண்டன்ட் கவுன்சில் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 3 இண்டிபெண்டன்ட் கவுன்சிலில் எது இல்லைங்கிறது எது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அனுசந்தன் பரிஷத் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்புறம் இது என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வினியம் பரிஷத்து, மானக் பரிஷத்து, குண் வட்டா பரிஷத், இந்த 3த்தையும் வந்து அந்த கவுன்சிலில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது வந்து த்ரூ 64, அது வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு GHz 64 பிட் டூயல் கோர் மைக்ரோ ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தி அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். சரியா, ரீசெண்டாக வந்துட்டு எக்ஸசைஸ் எஹாத்தா ஆனுவல் பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ் வாஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் யார் கண்ட்ரிக்கும் அப்படின்னா மால்தீவ்ஸ். எஹாத்தா, ஓகேவா, எஹாத்தா வந்து மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். ஆஸ் பர் த ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் படி இஸ்ரோ இஸ் ஷெட்யூல் டு லான்ச் த ப்ளூபேர்ட்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஓகேவா, 6 சேட்டலைட் யூசிங் LMV-3 ராக்கெட். திஸ் சேட்டலைட் ஹஸ் பின் டெவலப்டு பை த விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பெனிஸ்ன்னு கேட்குறாங்க. AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, AST ஸ்பேஸ் மொபைல். AST ஸ்பேஸ் மொபைல் அதாவது என்னென்னா இஸ்ரோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளூபேர்டு 6 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இஸ்ரோ வந்துட்டு ஷெட்யூல் டு லான்ச் த ப்ளூபேர்டு 6 சேட்டலைட் யூஸிங் LVM ராக்கெட்டை. ஓகேவா, ஒரு ராக்கெட்டை யூஸ் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா AST ஸ்பேஸ் மொபைல் அப்படிங்கிற கம்பெனி. ஓகே, ப்ளூபேர்டு அப்படின்னா அது வந்து அஸ்ட் கம்பெனி. According to the recently released Stanford University's Global AI Vibrancy Tools Visual Capitalist Chart, what is India's rank among the most competitive countries in the world in artificial intelligence? அதாவது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட குளோபல் AI வைப்ரன்சி டூல்ஸ் விஷுவல் கேபிட்டலிஸ்ட் சார்ட். அதாவது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு சார்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து AI வச்சு தான் முக்கியமாக இருக்குது. AI வைப்ரன்சி டூல்ஸு. வாட் இஸ் இந்தியாவோட ரேங்க்னு கேட்டோம்னா 3rd ரேங்க்கில் இந்தியா வந்து இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் சைன்ட் அக்ரிமெண்ட்ஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் த 5 loans டோட்டலிங் ஓவர் 2.2 billion டு சப்போர்ட் த வேரியஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு ADB வந்து ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது இந்தியாவுக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டோட்டலாக 5 லோன்ஸு மொத்தமாக வந்து $2.2 billion வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கடனாக கொடுத்துட்ருக்கு. சரிங்களா, Recently, who among the following has been appointed as the Chief Information Commissioner in the Central Information Commission? Chief Information. நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து யார்கிட்ட போய் கேட்போம், ராஜா கிட்ட கேட்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ராஜ்குமார் கோயல். அப்போ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அந்த ஆர்கனைசேஷனில் யார் சீஃபாக இருக்காங்க அப்படின்னா ராஜா. ஸோ ராஜா கிட்ட தான் நம்ம செய்தி கேட்போம். அப்போ ராஜ்குமார் கோயல். ஓகேவா. ஸோ ரீசெண்டாக குளோபல் ஆபரேஷன் அகேன்ஸ்ட் த இல்லீகல் டிராஃபிக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஃபானா அண்ட் த ஃப்ளோரா லெட் டு த சீசர் ஆஃப் நியர்லி 30,000 live animals and the identification of about 1,100 suspects. This operation coordinated by the Interpol and the World Customs Organization was known as Operation Thunder 2025. சரியா, அதாவது global operation against the illegal trafficking of the wild fauna and the flora led to the seizure of nearly 30,000 live animals. அதாவது 30,000 உண்மையான ஒரு அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் அபவுட் 1,100 சஸ்பெக்ட்ஸ் வந்து அதாவது என்னென்னா இல்லீகல் டிராஃபிக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, நியராக வந்து 30,000 அனிமல்ஸை வந்துட்டு நிறைய இது பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ரேஷன் வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்போலும் அண்ட் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தண்டர். ஓகேவா, இடியுடன் அந்த மாதிரி பண்ணி இடியுடன் கூடிய மழை மாதிரி 30,000 அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஸ்பீஷஸை வந்துட்டு வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வைல்ட் லைஃப் தண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார், இன்டர்போல் அண்ட் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து குளோபல் ஆப்ரேஷன் அகேன்ஸ்ட் த இல்லீகல் டிராஃபிக்கிங் ஆஃப் த வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா led to the seizure of nearly 30,000 live animals and the identification of about 1,100 suspects. This operation coordinated by the Interpol and the World Customs Organization was known as the Operation Thunder. Recently
recently which of the following universities has been officially designed as the cluster center under the Gyan Bharadam mission? ஓகேவா, ஞான் பரதம் மிஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் பதஞ்சலி. which of the following university has been officially decided as a cluster center for the ஞான் பாரதம் மிஷன்? பாரதமான்னு தெரியல. ஸோ அந்த மிஷனுக்கு வந்துட்டு யார் கிளஸ்டர் சென்டராக ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பதஞ்சலி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது போல். பதஞ்சலி யூனிவர்சிட்டியும் இருக்குது. ஓகே, வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரீசெண்டாக ஹூ அமங் த ஃபாலோவிங் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த எஸ்பிஐ? அதான் ரவிராஜன். ஓகேவா, எம்டிஐ யார் இருக்காங்கன்னா எஸ்பிஐ எஸ்பிஐலோட எம்டிஏ யார் இருக்காங்கன்னா ரவி ராஜன் இருக்காரு. ஸோ ஹூ அமங் த ஃபாலோவிங் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹஸ் லான்ச் த மேரி யோஜனா போர்ட்டல்? மேரி யோஜனா போர்ட்டல் டு ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன் ஆன் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். மேரி யோஜனா, மேரி அப்படின்னா மேரா நம்மளுக்கு வந்து திட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து திட்டங்களை தெரிய வைக்கிறதுக்காக. ஸோ எந்த இது அப்படின்னா உத்தரகாண்ட். ஓகேவா, உத்தரகாண்ட் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. Which of the following states has launched the Mary Yojana portal to provide citizens with comprehensive information on the welfare schemes? Recently, UAE has launched its first licensed internet gaming and the sports wagering website. What is the name of this platform? Play 971. UAE என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைசன்ஸ்டு இன்டர்நெட் கேமிங், லைசன்ஸ் வாங்கின ஒரு கேமு. யார்? UAE. ஓகேவா, அவங்க தான் வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் என்ன? Play 971. ஓகே. ஸோ ரீசெண்டாக த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளான்ட் ஹை ஸ்பீட் rail tunnel was tested in which of the following countries? China. Recently, the world's first artificial intelligence planned. Artificial intelligence வச்சு பிளான் பண்ண ஹை ஸ்பீட் ரயில் டனல், ஓகேவா, அது சைனாவில் தான் பண்ணியிருக்காங்க. Who among the following has claimed the men's single title அடுத்து ஒடிஷா மாஸ்டர்ஸ் 2025 பேட்மிண்டனில் வந்துட்டு கிரண் ஜார்ஜ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக வந்து which of the following company has received a letter of acceptance from the National Capital Region Transport Corporation Limited for setting up 110 megawatt கிரிட் கனெக்டட் சோலார் PV பவர் ப்ராஜெக்ட் இன் உத்தரப்பிரதேஷ் கேப்டிவ் மோட் தான். NLC அந்த கம்பெனி தான் வந்துட்டு அதாவது நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் அவங்க கிட்ட வந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து செட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா 110 மெகாவாட் கிரிட் கனெக்டட் சோலார் PV பவர் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷில் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ ரீசெண்டாக விச் ஆஃப் த ஃபாலோவிங் கம்பெனி ஹேஸ் சைன் ஜாயின்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வித் த ஆஃப்ரிக்கா 50, the Pan-African Infrastructure Investment Platform to continue to develop the Kenya Transmission Project on the public-private partnership basis. Power Grid, அதாவது எந்த பவர் கிரிட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து ஆஃப்ரிக்கா கூட போட்டிருக்காங்க. ஓகேவா. 50, the Pan-African Infrastructure Investment Platform to continue to develop the Kenya Transmission Project on the public-private partnership basis. ரீசெண்டாக வந்துட்டு எய்ம்ஸ் காலேஜ் நியூ டெல்லி இருக்காங்களா, அவங்க ஹேஸ் கண்டக்டட் இது ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ட்ரையல் ஆஃப் த நியூ அண்ட் அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் டிவைஸ் நேம்டு சூப்பர்னோவா ஸ்டென்ட். ஸ்ட்ரோக்கை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அது ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார்? எய்ம்ஸ் டெல்லி. ஓகே. ஆஸ் பர் த ரீசன்ட் இன்ஃபர்மேஷன் ஹனுவா ஆல்சோ நோன் அஸ் சனுக் இஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? ஜீவிஸ் கம்யூனிட்டி தான் வந்து ஹனுக்கா அப்படிங்கிறது இல்லைன்னா சனுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபெஸ்டிவல் இது பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் ரிவைஸ் திஸ் 16th December. ஸோ நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோம்? விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விக்ஷித் பாரத் சிக்ஷா ஆதிஸ்தன் பில், இதில் 3 வந்து இண்டிபெண்டன்ட் கவுன்சில்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. வினிமன் பரிஷத், மானக் பரிஷத் அண்ட் குண்வண்டா பரிஷத். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே வந்து டெவலப் ஆகுது, இந்த கவுன்சில்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. த்ரூ 64 அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ ப்ராசஸர். ஓகேவா. 1 GHz 64 பிட் டூயல் மைக்ரோ ப்ராசஸர், அந்த இதை வந்து லான்ச் பண்ணது யார்? துருவா 64 அப்படிங்கிறது வந்து CDAC அவங்க தான் வந்துட்டு அந்த மைக்ரோ ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெரி குட். அடுத்தது எக்ஸசைஸ் எஹாத்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மாலதீவ்ஸ். ஓகேவா. அவங்க கூட நம்ம இந்தியாவும் அவங்களும் பண்ணிக்கக்கூடிய ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளூபேர்ட் 6 சேட்டலைட் அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்துட்டு LVM-3 ஓகேவா அந்த இது மூலயமா வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளூ பேர்ட் இது வந்து டெவலப் பண்ணது ஆஸ்ட் ஸ்பேஸ் மொபைல். அக்கார்டிங் டு த ரீசென்ட்லி ரிலீஸ்டு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட குளோபல் AI வைப்ரன்சி டூல்ஸ் விஷுவல் கேபிட்டலிஸ்ட் சார்ட்டு, அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 3rd ரேங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 5 லோன் வந்துட்டு ADB கிட்டேருந்து வாங்கியிருக்கு. அதோட மதிப்பு வந்து $2.2 பில்லியன். ஓகேவா, $. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? இன்ஃபர்மேஷன் ராஜா. ஸோ ராஜ்குமார் கோயல். ஓகேவா. இன்டர்போலும் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஆப்ரேஷன் தண்டர் 2025 போட்டு 30,000 இந்த அனிமல்ஸு அண்ட் வந்து அனிமல்ஸ் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து 1,200 சஸ்பெக்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் தண்டர்.
அடுத்தது ஞான பாரதம் மிஷன் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் பதஞ்சலி, அவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து கிளஸ்டர் சென்டராக ஆக்ட் ஆகுது இந்த மிஷனுக்கு கீழே. சரியா? அடுத்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மேனேஜிங் எம்டியாக வந்து யார் அப்பாயிண்ட் இருக்காங்கன்னா ரவி ரஞ்சன். ஓகே, மேரி யோஜனா அப்படிங்கிற போர்ட்டல், நம்மளுக்கு எல்லா ஸ்கீம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ டு ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது வந்து ஹேண்டு. ஸோ நம்ம கையில் எல்லாமே இருக்கணும். அப்போ உத்தரகாண்ட், நான் எப்போவே உத்தரகாண்டை ஹேண்டுன்னு ஞாபகம் வச்சுப்பேன், ஏன்னா ஹேண்ட் மாதிரி ஹேண்ட் இருக்கிறதுனால. ஸோ உத்தரகாண்ட் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகே, யூஏஇ வந்து ஹேஸ் லான்ச் இஸ் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு இன்டர்நெட் கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேகரிங் வெப்சைட்டு. அந்த பிளாட்ஃபார்முக்கு பேர் வந்து Play 971. ஹை ஸ்பீட் ரயில் டனல் வந்துட்டு சைனா என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் வந்து கிரண் ஜார்ஜ் வந்துட்டு டைட்டில் கிளைம் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்துட்டு NLC லிமிடெடுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா செட்டிங் அப் ஆஃப் த 110 மெகாவாட் கிரிட் பவர் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் வந்துட்டு பவர் கிரிட் என்ன பண்ணுறாங்கன்னா Africa 50 அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து டு டெவலப் த கென்யா டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலயமா. ஓகே, Africa 50 கூட பவர் கிரிட்டை சேர்ந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகே, அதை ஷார்ட் ஃபார்மாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எய்ம்ஸ் நியூ டெல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரோக்குக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸு சூப்பர்னோவா ஸ்டென்ட் அப்படின்னு சொல்லி அதை ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹனுக்கா இல்லைன்னா சனுக்கா அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஜூவிஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இதோட வந்துட்டு இந்த இது முடியுது. தேங்க்யூ ஆல்.